பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற காரியம், பயப்படாதிருங்கள், பின்வாங்காதிருங்கள். காற்றை எதிர்த்து நாம் விடுகிற பட்டங்கள் மேலே உயரே செல்லுகிறது. ஆகவே நீங்களும் நானும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அநேக நேரங்களில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வரக்கூடிய போட்டிகளை கண்டு அவ்வளவுதான் நாம் தோற்று போய் விடுவோம் என்கிற எண்ணத்துக்குள் வந்து பின்வாங்கிவிட்டால் நன்றாக இருக்கும், இதை விட்டு விட்டு வேறு எங்காவது சென்று விடுவோம், வேற தொழிலுக்கு சென்று விடுவோம் என்கிற எண்ணம் அநேக நேரத்தில் வருவது உண்டு. ஒருவேளை வேலை பார்க்கிறவர்கள் கூட பணிபுரியக்கூடிய மற்ற நபர்கள் நமக்கு எதிரடியாக செயலாற்றுகிறார்கள். இந்த கம்பெனி வேண்டாம்பா, நம்ம பின்வாங்கி விடுவோம், பழைய கம்பெனிக்கு போய் விடுவோம், வேற எங்காவது சென்று விடுவோம் என்று சொல்லி நினைப்பதும் உண்டு. ஒருவேளை படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்பை படித்து கொண்டிருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருந்தாலும் சரி, ஐயோ பாட சுமை அதிகமாக இருக்கிறது, என்னால் இது படிக்க முடியுமா தெரியவில்லையே, பின்வாங்கி விடுவோம், இந்த படிப்பு நமக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒருவேளை உங்கள் மனதில் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். அநேக நேரத்தில் அப்படி நினைத்து நிறைய மனிதர்கள் பின்வாங்கி விடுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களோடும் என்னோடும் நம்மோடும் பேசும்படியாக விரும்புகிற காரியம், பயப்படாதே, பின்வாங்காதே என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். எப்படி காற்றை எதிர்த்து பட்டங்கள் மேலே மேலே உயர செல்லுகிறதோ, நீங்களும் நானும் அவ்வண்ணமாக முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு அருமையாக நம்மோடு கூட பேசுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தின் பிற்பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் கலங்காதீர்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு அவர் ஜெயவேந்தர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 55, 56, 57 படித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. இஸ்ரவேலின் இராணுவமே பயந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ என்ன செய்யட்டும், ஒரு மனிதனை கண்டு பயப்படுகிறாங்க. அந்த ஒரு மனிதன் யார்? நமக்கு தெரிந்த மனிதன் தான், கோலியாத். கோலியாத்தை காண்டு என்டையர் இஸ்ரேல் இராணுவமே பயப்படுகிறது. அந்த கோலியாத் என்கிற மனிதனை கண்டு முழு இராணுவமே பயப்படுகிறது. தாவீது என்று சிறுவனாக நினைக்கப்பட்ட அந்த சகோதரன் மந்தையம் வைத்துக் கொண்டிருக்கிறான், அண்ணன்களை சந்திக்கும்படியாக வருகிறான். அவன் சற்று விலக்கிவிட்டு இந்த இஸ்ரவேலின் இராணுவம் யாருக்கு பயப்படுகிறார்கள் என்பதை பார்க்கும்படியாக பாளையத்துக்குள்ள வருகிறான். ஒரு மனிதனை பார்க்கிறான். இந்த மனிதனுக்கா பயப்படுகிறீர்கள்? தேவன் எனக்குள் இருக்கிறார், நான் தேவனோடு இணைந்திருக்கிறேன், அவர் எனக்கு வெற்றியை தருவார், நான் பின்வாங்குவதில்லை, நீங்க வேணுமா பின்வாங்கிக் கொள்ளுங்கள். எல்லாரும் அவனை பின்னுக்கு இழுக்கிறாங்க. தைரியமாக முன்னேறி செல்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்குள்ள நிலைத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15:4 வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தோல்வி என்று சொல்லி தோல்வியை கண்டு பயந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறாயோ, உங்களோடும் என்னோடும் நம்மோடும் இன்றைக்கு ஆண்டவர் பேசும்படியாக விரும்புகிறார். முன்னேறி சொல்லுங்கள். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருப்பதற்கு, அவருக்குள்ள நீங்களும் நானும் வேறுண்டுவதற்கு ஒப்பு கொடுப்போமே, ஆனால் அவரால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஏனென்றால் அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். கண்களை மூடுவோமா? ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்போம், ஆண்டவரை பின்வாங்காதபடிக்கு முன்னேறி செல்வதற்கு எனக்கு பலன் தாங்க. கேட்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் பயப்படாதே, பின்வாங்கி விடாதே, முன்னேறி செல். நான் ஜெயித்திருக்கிறேன், எனக்குள் நீ வேரூன்றும் பொழுது நீயும் ஜெயிப்பாய், நீயும் வெற்றி பெறுவாய் என்று சொல்லி எங்களோடு கூட கர்த்தர் தெளிவாக பேசுகிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க தருகிறபடி நான் நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.